இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையிலான ஒளி தத்துவம் எப்படி ஒரு சுபகிரகமும் பாவகிரகமும் ராசிக்கு ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பாவத்தில் ரசிக்கும் பொழுது 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ ராசிக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த ராசியில அந்தந்த நட்பு நிலைமையில பகை நிலைமையில இருக்கும் பொழுது எந்த ஒரு தாக்கத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுது, ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேது எப்படி கொடுக்குது, எந்த மாதிரி தாக்கத்தை செய்கிறது, அதே மாதிரி மாதம் சஞ்சரிக்கக்கூடிய பெயர்ச்சி பெறக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன்கிற கிரகம்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, மே மாதத்துக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ பாருங்க, 7ஆம் இடத்திலேயே ராசி அதிபதியாக குரு ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். சனி 4ஆம் இடத்துல இருந்து வேலை தொழில் தாயார் இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துல நிறைய அப்கிரேட்ஸ் சேஞ்சஸ் புரட்சிகள் ஆக்டிவிட்டி செய்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறார். மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகம் ஆகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க, மீனத்தில் முதல் 2 வாரம் இருக்க மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3rd and 4th வீக்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராஜயோகாதிபதி ஓரளவுக்கு ஆட்சி பெற்று ஒரு ஸ்தான பலம் பெறும்பொழுது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில், முன்னேற்றம் விஷயத்தில், இடம் சார்ந்த விஷயத்தில், பூமி வண்டி வாகனம் மெடிக்கல் ரியல் எஸ்டேட் அது மாதிரி ஃபீல்ட்லாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன் பாருங்க, மாதத்தின் முதல் வாரம் ரிஷபத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு மாறுறார். ஸோ ரிஷபத்தில் 6ஆம் இடம் இருக்கும் பொழுது 6ஆம் வீட்டு அதிபதியே 6ல் இருக்கும் பொழுது சுக்கிரன் இருக்கும் பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ எப்போ அவர் 7க்கு போறாரோ அது நல்ல அமைப்பு. ஸோ தனுசு ராசிக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உடல் உபாதைகள், கடன் விஷயங்கள், திடீர்னு ஒரு லோன் வாங்குறது, பர்சனல் லோன் வாங்குறது, வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கிறது எல்லாம் முதல்ல ஒரு 2 வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடத்துக்கு மாறுவது தப்பில்லை. புதனும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டிலே இருக்கிறது நல்லது. ஸோ குடும்ப விஷயத்துக்கு செகண்ட் ஹாஃப்ல இருந்து நல்ல அமைப்புகள் உண்டு. ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. உடல் நல சரியாகிறது, நல்ல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவது, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் நோய் தீர்ந்து ஓரளவுக்கு சரியாகி வருவதெல்லாம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு 3rd and 4th வீக் நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்குது. முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம செய்யக்கூடாது. இதோட பின் விளைவுகள்லாம் என்னென்னு யோசிச்சு பண்ணணும். ஏன்னா செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி ராசி அதிபதியை பார்ப்பதனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது. இதில் சுப செலவுகளும் அப்பப்போ கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வியாபாரிகள் தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே அப்பப்போ நமக்கு தேவையில்லாத செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால கேளிக்கைக்காக ஒரு டிராவல் போகிறோம், ஒரு சம்மரில் ஒரு ஹாலிடேஸ்க்காக டிராவல் பண்ணுறோம், அதில் நல்லா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் குறிப்பாக சொல்ல போனால் 3rd and 4th வீக்கிலிருந்து பலன்கள் கொடுக்குதுங்க. மற்றபடி நம்ம முதலே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்கள் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா புதன் ரிஷபத்தில் இதுவரை ஏனோ தானோன்னு படித்துட்டு இருந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்குது, அந்யோன்யத்தை கொடுக்குது, தொழில் மேன்மையை கொடுக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொதுவான ஒரு பலனாக மே மாதத்துக்கு எடுத்துக்கலாம். துல்லியமான பலன் எடுக்கணும்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து எத்தகைய ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்க, எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு காத்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க,
அப்புறம் நீங்க வந்து தனுசு ராசியில பிறந்தாலும் 3 நட்சத்திரமா, புரட நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமாங்கிறதெல்லாம், உத்திராட நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து உண்மையே துல்லியமான பலன்கள், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எதுமாற பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எதுமாற பிராப்தங்கள் நமக்கு இல்லை, எதுமாற முடிவுகளை எடுக்கலாம், எப்பொழுது எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், துல்லியமான முறையில் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டு நாம் அது செய்யும் பொழுது நல்லாவே வந்து நம்ம தீர்க்கமான ஒரு முடிவுகள், அதுக்கு தகுந்த மாதிரி சமயத்துக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்து, அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நேரங்காலங்களை தெரிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து, அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்து, அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ, நம்மளுடைய ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் என்னவோ அதை வந்து எந்த குறைவு இல்லாமல் அனுபவித்து, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்ம கர்மா என்னவோ அதை தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையவே அலைன் பண்ணிட்டு, தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை அச்சீவ் ஆக முடியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையோட துணையோட அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொது பலன் வந்து தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறதா நம்ம கொடுக்குறமே ஒழிய, நீங்க என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் அமைகிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், சில பேர்த்துக்கு லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு இப்போ போயிட்டு இருக்கிற தசை என்ன தசை, என்ன புக்தி, அந்த தசநாதன் எப்படி இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எதுமாற அமைப்பில் இருந்தால் எதுமாற நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தீர ஆராய்ந்து, நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட்ஸ் என்ன, நம்ம யோகமான கிரகங்கள் என்ன, யோக எதுமாற அந்த கிரகம் சொல்லக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, அதெல்லாம் தீர ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய ஆர்வத்தை ஃபைன் டியூன் பண்ணி அந்த டைரக்ஷனில் நம்மளுடைய நடவடிக்கைகள் முயற்சிகளை செய்வேமானால், நிறையா பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி விஷயங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து நாமளே வந்து வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.